ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 வகையான ஸ்நாக்ஸ் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட அல்வா மாதிரியான கோதுமை ரவை கேசரி தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லைனா பண்டிகை நாட்கள்லேயோ இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல கர மொறுன்னு அட்டகாசமாக இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கொடுங்க. என்னோடய விகாஸ் சமையலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா போண்டாவும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட காரம் இல்லாத ஒயிட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுட சுட ஏலக்காட்டியும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போண்டா கூட தேங்காய் சட்னியும் டீயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல ஒரு கடலை மாவு போண்டா தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு சின்னதாக ஒரு மைல்டான காரத்தோட வெங்காய டேஸ்ட்டோடு நமக்கு கடலை மாவு போண்டா பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மொறுன்னு முறுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம வெண்ணெய் உருக்கிக்கலாங்க. அடுப்பில் சின்னதாக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 கியூப் சேர்த்துருக்கேன். திரும்ப இதே அளவில் 2 கியூப் மொத்தத்துக்கு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது அன்சால்டட் பட்டருங்க. அன்சால்டட் பட்டர் சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும் போது முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாகவே இருக்கும். முறுக்கு பதத்து போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வெண்ணெய் லைட்டாக உருகினா போதும், நெய்யாக மாறிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு நம்ம தண்ணி ஹீட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். இது மொத்தத்துக்கு மெஷரிங் கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். இது 2வது கப் அளவு, அடுத்து இது 3வது கப் அளவு, திரும்ப 4வது கப் அளவு. இது தண்ணி வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன், சலடை எடுத்து வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு மாவு சேர்த்துட்டேன். இப்போ 2வது கப் அளவுக்கு மாவு, இது நயம் அரிசி மாவுங்க. அடுத்து 3வது கப் அளவுக்கு அரிசி மாவு. மொத்தம் 3 கப் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 1/2 கிலோ அளவுக்கு வரும். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மொத்தத்துக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு மொத்தத்துக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சலிச்சுட்டு முறுக்கு செய்யும் போது தான் முறுக்கு நமக்கு நல்லா வரும். இல்லைனா முறுக்கு புளியும் போது எண்ணெயில் பார்த்திங்கன்னா முறுக்கு வெடிக்கும். அதனால் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குருணைகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம சலிச்சுட்டு தாங்க முறுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று போல் நல்லா கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பொருளாக நம்ம முறுக்குக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். முறுக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% தாங்க உப்பு டேஸ்ட் இருக்கணும். அதிகமான அளவுக்கு உப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல ஓமம் எடுத்துக்கிறேன். நல்லா கையில் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லை எள்ளு, கருப்பு எள்ளு, ஜீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஓமம் தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் சேர்த்துருக்கேன். நல்லா ஓமம் சேர்த்துட்டு கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் லைட்டாக சின்னதாக ஒரு காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு, ஓமம், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உருக்கின வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம முறுக்கிட்டு சேர்க்கும்போது அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் அதிகமான அளவில் நம்ம சேர்த்துட்டோன்னா முறுக்கு அப்படி தனித்தனியாக உடஞ்சிருங்க. மொத்தத்துக்கு இப்போ 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கின வெண்ணெய் சேர்த்துட்டு அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறோமோ முறுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பிடிக்கும்போது நல்லா நமக்கு பிடிக்க வரணும். இப்படி உதிர்த்து விடும்போது உதிர்ந்து வரணும். இந்த பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கெட்டி பெருங்காயம் நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி நல்லா ஓரளவுக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம்
நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தத்துக்கு 4 கப் அளவு தண்ணி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிற பக்கம் வரும்போது இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்மளால் மாவு பிசைய முடியும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முறுக்கு புளியறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மீதி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் சூடு தெரியாது. ஓரளவுக்கு பாதி தாங்க ஆறி இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு பிசையும் போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். கையை நனைச்சிட்டு மாவு பிசைஞ்சாலே போதும். அவ்வளோதாங்க. எல்லாமே நான் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாவு பிசைறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 3.25 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. 3.25 கப் அளவு ரொம்பவே எனக்கு கரெக்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீதி தண்ணி எவ்வளோன்னு பாருங்கள், அளந்து காமிக்கிறேன். மொத்தம் வந்து 3/4 கப் அளவு தான் தண்ணி மிச்சம் இருக்குது. மொத்தத்துக்கு நான் 3.25 கப் அளவு தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மாவு பிசைறதுக்கு. முதல்ல நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். சின்னதாக பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்ல சூடான எண்ணெய் வந்து மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது முறுக்கு நல்ல இன்னமும் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பிழிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மறுபடியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நம்ம கையில் ஒட்டவே கூடாதுங்க. அந்த பக்குவத்துக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பிளேட்லேயும் ஒட்டலை, நம்ம கையிலையும் ஒட்டாது. இந்த பக்குவத்துக்கு மாவு நமக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா முறுக்கு புளியறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் தான் எடுத்திருக்கேன். இதில் போடும்போது முறுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மொறுன்னு இருக்கும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ மாவு உருட்டுறேன், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த பக்குவத்துக்கு மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம பிசைஞ்ச மாவை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே முறுக்கு உரலில் வச்சுடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உரலெல்லாம் எண்ணெய்லாம் தடவணும்னு அவசியமே இல்லை. முறுக்கு பிழிகிறதுக்கு நல்லா வலுவலுன்னு சூப்பராக அட்டகாசமாக வரும். இந்த மாதிரி சார்னிலையும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு வச்சுட்டு எப்பொழுதும் போல் முறுக்கு பிழிஞ்சிக்க வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருந்தால் தான் முறுக்கு நமக்கு டக்குன்னு போட்டோன்னே நல்லா வெந்து வரும். அடுத்த முறுக்கு நம்ம டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புளியலாங்க. மாவு மட்டும் நமக்கு நல்ல பக்குவமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக புளிஞ்சு எடுக்கலாம். அடுத்து 3வது முறுக்கும் நான் பிழிஞ்சிட்டேங்க. இந்த ஒரு அச்சுக்கு மொத்தத்துக்கு 3 முறுக்கு பிழிஞ்சிருக்கேன். நல்லா பாதி அளவுக்கு இது வெந்துடுச்சு இந்த முறுக்கு. அதனால் இதை திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக தாங்க இருக்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு எடுக்கணும். முறுக்கோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதே மாதிரி அடுத்த தடவை முறுக்கு புளியும் போதும் எண்ணெயோட ஹீட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு புளிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. முறுக்கு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்க இப்போ நம்ம முறுக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறுக்கு பாருங்கன்னா இப்போ உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக எவ்வளோ மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி உடச்சி பார்க்கும்போது எந்த அளவுக்கு கூடு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கூடு வந்திருந்தாலே நம்மளோட போட்டிருக்கக்கூடிய முறுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சுட சுட கோதுமை ரவை கேசரி தாங்க ரெடி பண்ண போகிறோம். நம்ம கோதுமை ரவை கேசரி செய்கிறதுக்கு முதல்ல தண்ணி நம்ம சூடு பண்ணிடலாங்க.
மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது முதல் கப் அளவு, இது 2வது கப், இது அடுத்து 3வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நம்ம நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோதுமை ரவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை ரவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குவோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணுங்க. நமக்கு கோதுமை ரவை நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு கோதுமை ரவை நல்லா வெந்து கிடைக்குங்க. அதனால் நல்லாவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நிதானமாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம கோதுமை ரவை போடும்போது இப்படி இருந்தது. இப்போ நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வாசனை வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கோதுமை ரவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லாவே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ரவை போட்டு கலரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்த ரவையை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். நமக்கு கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க வெல்லம்லாம் சேர்க்கணும். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியால் நல்லா அழுத்தி மசிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு கோதுமை ரவை வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆனதுங்க. நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு கோதுமை ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஜீனியும் சேர்த்துக்க போகிறேன், வெல்லமும் சேர்க்க போகிறேங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நம்ம ஜீனியும் வெல்லமும் சேர்த்தோன்னா நமக்கு பாயசம் மாதிரி தண்ணி அதிகமாகிடும். அதனால் முதல்ல ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கோதுமை ரவையும் ஜீனியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். நம்ம ஜீனியும் கோதுமை ரவையும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஜீனியும் கோதுமை ரவையும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க, அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு கம்மியாக வேணும்னா இதை விட உங்களுக்கு வெல்லமோ ஜீனியோ அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா சாப்பிட்ற மாதிரி நம்ம பெருமாள் கோவிலில் கொடுப்பாங்களா சக்கரை பொங்கல், அந்த டேஸ்ட்டுக்கு நல்ல இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சின்ன ஒரு கலர் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து வேக வச்சு எடுக்கிறது தாங்க நமக்கு இந்த கோதுமை ரவை கேசரியோட வேலையே. மற்றபடி நமக்கு பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது. அடிப்பிடிக்காமல் கலந்துக்கணும். கோதுமை ரவை நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் ஜீனியும் வெல்லமும் நல்லா சேர்த்துக்கணும். இல்லைன்னா கோதுமை ரவை தனித்தனியாக தெரியும். ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. நம்ம கலரும் போது மட்டும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய்யும் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய்லேயே திரும்ப கோதுமை ரவை நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க. அப்படியே நம்ம கோதுமை ரவை கேசரியில் போட்டுக்கலாம்.
அதிகமான அளவு நெய் எடுக்காது. இந்த நெய்லேயே நமக்கு கோதுமை ரவை நல்லா வெந்து அல்வா பக்குவத்துக்கு நமக்கு வரணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை முக்கியமான பண்டிகை சமயத்துலேயோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ரெடி பண்ணி கூட நம்ம சாமி கும்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட நெய்யெல்லாம் திரும்ப வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நமக்கு கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஏலக்காய் வாசனை, பச்சைக்கற்பூர வாசனை அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்ல அதிகமான இனிப்பாக தாங்க இருக்கும். நம்ம பிரசாதமாக இருக்கிறதுனால இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம ஜீனியும் சேர்த்துக்கிறதுனால இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல அல்வா மாதிரி திரண்டு சூப்பராக வந்துருச்சு. நமக்கு சுட சுட நல்ல ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்வா மாதிரி அழகாக விழுந்துருச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்குது. நம்ம வெள்ளை ரவை வச்சு செய்கிறதோட இந்த மாதிரி கேசரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கோதுமை ரவையோட உருவமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு மசாலா போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டாங்க. கிழங்கு நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல லைட்டாக ஒரு உப்பு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. சின்ன பர்னரில் வச்சு 4 விசில் வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வதக்குறோன்னா நமக்கு காரம் தெரியாது. அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை ஒரு இஞ்சி பூண்டு நான் இடித்து தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சுங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. இது 2வது கப். இது அடுத்து 3வது கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மூடி போட்டு வதக்கினோன்னா நமக்கு ரொம்பவே நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கினா தாங்க நமக்கு போண்டாவில் டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா எல்லா வெங்காயம் நல்லா உதுத்த மாதிரி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கெல்லாம் நமக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டுறேன். 4 விசில் வேக வச்சதுனால நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. லைட்டாக ஆறிட்டுருக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி வதங்குதுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு இடித்து சேர்க்கும்போது லைட்டாக ஒரு பூண்டு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் ஒரு 70% நமக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடி பிடிக்கும். அந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் கூட காரம் தெரியாமல் இருக்கும். போண்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது கூட நமக்கு காரம் தெரியாமல் இருக்கும்.
வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னமும் நல்லா வதக்கிக்கலாங்க. நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உதுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு மசாலா உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயத்தோட உப்பு நல்லா சேரட்டும். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பக்குவத்துக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். வெங்காயம் உருளைக்கிழங்கும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணுங்க. கொஞ்சம் கூட தனித்தனியாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடைகளில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு காரசாரமான மசாலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நம்ம இப்படி கலரும் போது பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி நல்லா அழகாக வருது பார்த்தீங்களா. இந்த பக்குவத்தில் நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த போண்டாவை இன்னமும் டேஸ்டி ஆக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா சின்னதாக உடச்சி எடுத்துருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சாஃப்டான மசாலா கூட இந்த முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ அப்படியே மசாலா கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போண்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. 2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நயம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, நயம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு முதல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியமாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவும் நமக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் மசாலாவில் கோட்டிங் அப்படியே நிற்கும் நமக்கு. அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. எல்லா தண்ணியும் சேர்த்துட்டேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா போண்டா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஒப்பி வரும், நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. அடுத்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன்.
எப்போ நம்ம போண்டா பொரிக்க போகிறோமோ அந்த டைம் நமக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சோடா உப்பு சேர்த்தோன்னா போண்டா பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி மாவு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது மசாலா பிரிஞ்சு வராமல், எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டியில் கோடு போட்டு காமிக்கிறேன். நல்லா திக்காகவே மாவு கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா போண்டா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். நம்ம உள்ளே போட்டிருக்க மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல், எண்ணெயில் பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துட்டு மசாலா வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. வாசனையே இப்போயே மசாலாவே சூப்பராக நல்லா ஒரு காரசாரமாக சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 13 உருண்டைகள் பிடிச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக தான் நான் பிடிச்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். உங்கள் உருளைக்கிழங்கு மசாலா உருண்டைகள்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு, மசாலா உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு போண்டா நனைகிற அளவுக்கு எண்ணெய், மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு போண்டாவுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சேர்த்துக்கிறாங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய். ஏன்னா நமக்கு போண்டா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரசாரமாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு காரம் இல்லாத தேங்காய் ஒயிட் சட்னி தாங்க நீங்கள் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல வந்து தேங்காய் பொட்டுக்கடலை பாதி அளவுக்கு நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு போண்டாக்கு நல்ல ஒரு காரமான போண்டாக்கு இந்த மாதிரி சட்னி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு கொடுத்தாச்சு. நமக்கு சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். சுட சுட போண்டா கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன டாட் மாவு போட்டு பாருங்கள். உடனே எலும்பி மேலே வந்துச்சுன்னா எண்ணெயோட ஹீட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2-3 உருண்டைகளாக மாவில் போட்டு வச்சுக்கோங்க. மாவில் போட்டு வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு மசாலா மேலே மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயோட ஹீட் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போடும்போது உங்களுக்கு கோட்டிங் அப்படியே நிற்குங்க. மசாலா வந்து பிரிஞ்சு வராது. மசாலா பிரிஞ்சு வந்தால் எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். அதனால் மாவோட பக்குவம் மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். மாவு நல்லா வெந்தும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம போண்டா எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் பார்த்திங்கன்னா மாவு விழுகாது. இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போண்டா போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வரும். நமக்கு எண்ணெயில் சின்ன சின்னதாக மாவோட டாட் விழும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விழுகாமலும் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் வந்து எண்ணெய் தெளிக்கும் அப்படின்ற பயம் இல்லாமலும் நீங்கள் போடலாம். நல்லா ஓரளவுக்கு லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா போண்டா பார்த்திங்கன்னா நல்ல மொறு தன்மையோட சூப்பராக இருக்கும். நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுட அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடான போண்டா எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நல்ல ஒரு வெள்ளையான தேங்காய் சட்னியும், காரம் இல்லாத தேங்காய் சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். நல்ல ஒரு காரசாரமான போண்டா கூட காரம் இல்லாத தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இஞ்சி ஏலக்காய் போட்ட ஒரு டீயோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இஞ்சி ஏலக்காய் டீ தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு போண்டா நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு மசாலா பிரிஞ்சு வராமல் மாவோட கோட்டிங் பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக இருக்குது.
இந்த மாதிரி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போண்டா ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நல்ல ஒரு காரசாரமான மசாலா போண்டா கூட காரமே இல்லாத ஒரு தேங்காய் சட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. 2 வாய் போண்டா சாப்பிடுங்க, 1 வாய் நல்லா சூடான டீ குடிச்சுக்கோங்க. இப்படியே நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம டீ கடலை மாவு போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிடலாங்க. அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தூள் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்பை விட கொஞ்சம் கூடவே நல்லா குவியலாகவே நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மொத்தத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், 1/8 டீஸ்பூனில் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நயம் கடலை மாவு, நல்லா சாஃப்டான கடலை மாவாக எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா போண்டா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு மாவோட வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறு தன்மையோடையும் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிற டைமில் இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி போண்டாவே பொரிச்சிடலாங்க. அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அழுத்தி மாவு பிசைஞ்சோன்னா நமக்கு போண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால் ஓரளவு ஜென்டலாக இப்படி பூ போல் பிசைஞ்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி, ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப திக்காக இருந்தால் போண்டா ஹார்டாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும். அந்தளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மாவு பிசைறதுக்கு மெஷரிங் கப்பில் மொத்தத்துக்கு 1/4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, போண்டா மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா 2லேருந்து 3 பல் பூண்டு தோலோடையே இடித்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இன்னமும் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு திக்காக தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் போண்டா பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டாக்கெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் வராதுங்க, ஓரளவுக்கு நம்மளாக போடுறது தாங்க. எந்த மாதிரி நம்ம போடுறோமோ அந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி வந்துடும். போண்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நிதானமாக வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் நல்லா வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி எல்லாமும் நல்லா வெந்து நமக்கு நல்ல நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்ல மீடியமான ஹீட்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுட சுட கடலை மாவு போண்டா வச்சுட்டு இஞ்சி ஏலக்காய் டீ வச்சுட்டு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சின்னதாக ஒரு மைல்டான ஒரு காரத்தோட போண்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல போண்டாலாம் நல்லா எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்ல நிறம் மாதிரி
மேலே பாருங்கள் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணுங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத கடலை மாவு போண்டா நம்ம எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் பொரிக்கும் போது மறுபடியும் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போண்டா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு போண்டா உடைச்சி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம்லாம் நல்லா வெந்து நிறம் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வெங்காயத்தோட சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட மைல்டான ஒரு சின்ன பச்சை மிளகா காரத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.